ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மூக்கலையை வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே மூக்கலையில் சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்களா? இது போல் வித்தியாசமாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க, அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே நான் மூக்கலையை ஊற போட்டு வச்சுட்டேன். அது காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. இது ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நான் குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் எக்கு பாயில் பண்ணிடலாம். இந்த ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் கடகடன்னு செஞ்சு முடிக்க முடியும். பார்த்திங்கன்னா எக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மூக்கலையும் விசில் வந்துடுச்சு. மூக்கலை இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டு அந்த குக்கரையே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுலேயே லஞ்சு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் காஃபி எடுக்கலன்னா அந்த டேவே சுறுசுறுப்பாக ஓடாது. நீங்கள் என்ன பிராண்டு காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாஷ் பண்ண இல்லைங்களா, அந்த குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் எப்போவுமே கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிங்க. இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும். இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சேன் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. புதினா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை இன்றைக்கி, அதனால் நான் புதினா சேர்க்கல. நீங்கள் புதினா இருந்தால் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுவே காரம் கரெக்டாக இருக்கும். அது சேர்த்து அந்த பச்சை வாசனை மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் புளிக்காத கட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா மூக்கல்ல, அது தண்ணி எடுத்துட்டு மூக்கல்லையை மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா கூடவே வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் மூக்கல்லையில் நல்லா ஊறி வரும். அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மூக்கல்ல வேக வச்ச தண்ணியோட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்குங்க. நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த முட்டையை உரிச்சிட்டு கத்தியில் நல்லா கீரல் போட்டு அதையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டையில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் 2 விசிலும், சிம்மில் 1 விசில் வேக வச்சுட்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் சாதம் பொல பொலன்னு உதிரியாக வரும். இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைத்தாவும் ரெடி பண்ணிடலாம் வாங்க. ரைத்தாவை ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை நறுக்கி ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணி உதுத்து நான் தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மதியத்துக்கு அந்த வெங்காயத்தோட வாசனை வராமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காலையில் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு இது தான் கொடுக்க போகிறேன். கூடவே ரைத்தாவும் பேக் பண்ணி கொடுங்க. அதனால தான் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை. பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் லஞ்சுக்கும் கெட்டு போகாமல் புளிச்சு வராமல் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காலையில் என்ன லஞ்சுக்கு கொடுக்குறது அப்படின்றது பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா ரெடி பண்ணி வச்சுருவாங்க, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இவங்கள பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்புறதுங்காட்டி பெரும் போராட்டமாக இருக்குது. காலையில் வேறு கேட்குறாங்க, மதியத்துக்கு வேறு கேட்குறாங்க. ஒவ்வொரு ரெசிபியும் செய்ய முடியாது. ஆனால் இது போல் செஞ்சின்னா காலையிலே சாப்பிட்றதுக்கு இது தான் வேணும்னு கேட்பாங்க, மதியத்துக்கும் இதே கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பிடலாம். ஏன்னா நம்ம ஸ்கூல் போன காலமே ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த காலம் திரும்பி வரவே வராது யாருக்கும். இவங்கள பேக் பண்ணுறதுக்குள்ளே நம்மளே போயிட்டு வந்துடலாம் போல் இருக்குது. காலையில் எழும்புறதுக்கு கஷ்டம்,
குளிக்கிறதுக்கு கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கஷ்டம், ஸ்கூல் போக கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்மலாம் வந்து ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நீ மட்டும்தான் ஸ்கூல் போனியா, நாங்கள்லாம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதை விட பெரிய டாஸ்க்கு அப்புறம் தான் இருக்குது. இவங்கெல்லாம் போட்டு போனது எல்லாம் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணணும், வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அப்படியே நம்ம செஞ்சால் கூட என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டில் என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க. அந்த வார்த்தை கேட்கும்போது அப்பாடா எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? உங்கள் வீட்லேயும் இப்படி தான் சொல்கிறாங்களா பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அவங்கள ஆட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியை லோட் பண்ணலான்னு வந்தேன். சரி அதுக்குள்ளே மிஷினை வந்து நம்ம ஒரு முறை நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா வந்து துணியில் ஒட்டாது. நீங்கள் வந்து துணியை வந்து லோட் பண்ணும்போது ஒவ்வொரு துணியாக போடுங்க. ஏன்னா மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று சிக்கிக்கும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுட்டு ஒரு கை வச்சு பாருங்கள், அரை ட்ரம் அளவு வந்து லோட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்தவங்க அப்படி தான் சொன்னாங்க. எப்பவுமே ஃபுல் ட்ரம்மை வந்து லோட் பண்ணாதீங்க, அது வந்து துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும், மிஷின் வந்து ரொம்ப ஷேக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எப்பவுமே நான் துணி போட்டுட்டு ஒரு அரை ட்ரம் அளவு தான் துணி போடுவேன். துணியை வந்து குழந்தைங்க துணி தனியாக, நம்ம துணி தனியாக போடுங்க எப்பவுமே. ஆனால் நம்ம வந்து பெரியவங்க வந்து துணியெல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம், கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து ஸ்கூல் மட்டும் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க ஈவினிங் கொஞ்ச நேரம் தானே போகிறாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தனியாக துவைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நைட்டி சேரீ எல்லாம் துவைக்கும்போது தனியாக வந்து சேர்த்து வச்சு 1 வீக்குக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரின் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பிராண்டு யூஸ் பண்ணிட்டேன். இந்த ரின் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. நீங்கள் என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு ஐடியா கொடுங்க. இல்லை இது வேண்டாம் அந்த பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் மாற்றிக்கிறேன். எல்லா பிராண்டும் ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இது ஓரளவுக்கு பெட்டருன்னு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு கொஞ்ச நேரம் சுற்றும், அந்த சைடு கொஞ்ச நேரம் சுற்றும். அது பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்கும், சந்தோஷமாக. நம்ம உட்காந்து காலையில் மாங்கன்னு துவைக்கிறத விட இதில் போட்டோம்னா அந்த ஒரு வேலையாவது நமக்கு மிச்சமாகும்னு நாம் பார்க்குறோம். ஆனால் வீட்டில் சும்மா தானே இருக்க, வார்த்தைக்கு வார்த்தை இந்த பேச்சு தான், வீட்டில் சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேஸ் கட்டும் தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கேஸ் கட்டு தொடச்சி எடுத்துட்டு காலையில் பால் வாங்கி வச்சேன், அது இன்னும் நம்ம காய வைக்கலாம், அதையும் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துட்டு வாரத்தில் 2 முறை தொடச்சி எடுத்துருங்க. இதே மாதிரி அடுப்பு எப்பவுமே சுத்தமாக க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலையும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டேன். எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நமக்கு கிரெடிட் கிடைக்க போகிறதே கிடையாது. அது எப்படி உங்களுக்கு நம்மளை டாமினேட் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது பழகுது. எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு குறை தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கமேன்னு ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. குறை கண்டுபிடிச்சா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியும் நல்லா முடிஞ்சிருச்சு. இந்த எடுத்துன்னு போய் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். துணியை ஒந்தும் போது எப்பவுமே நல்லா உதிரி நல்லா விசிறி ஒந்துங்க, அப்போ தான் சுருக்கமே இருக்காது. ஏன்னா மிஷினில் போடுறது சில நேரம் சுருக்கம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம அயன் பண்ண தேவையில்லை, அப்படியே நீட்டாக மடித்து வச்சாவே வந்து அயன் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் துணியை நல்லா எல்லாமே ஒந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்ச்செல்லாம் உங்களோடய பேசிகிட்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதையும் கழுவி வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஈவினிங் வந்து சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் வரதட்சணை கொடுமை அப்படின்னு வருது. நம்ம கொண்டு வரோம் எல்லாமே, கட்டில் பீரோ பாத்திரம் எல்லாமே நம்ம கொண்டு வரோம். ஒரு வீட்டிலேருந்து வந்தால் நம்ம இவங்களுக்கு அடிமையாக இருக்கணுமா? நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் வளர்ந்தாலும் இந்த வரதட்சணை கொடுமைன்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து பெண்ணாக பிறந்துட்டா அப்படி தான் கஷ்டப்பட்டு ஆகணுமா? தனியாக வந்துட்டாலும் இது வந்து சிங்கிளாக இருக்காங்க, சிங்கிள் மதர், அதுவும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. துணியும் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம மடித்து வச்சிடலாம். இந்த விலாகு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு என்ன தோணினாலும் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் எப்படி போகுது, கிட்ஸுக்கு என்ன பேக் பண்ணிங்கன்னு அதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.